ஹை ரைஸ் பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான வெஜ் மோமோஸ் வெஜிடபிள்ஸ் போட்டு எல்லாம் ஹெல்த்தியாக பண்ணலாமா? மோமோஸ் வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரைஸ் பேப்பரில் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து பன்னீர் எடுத்துட்டுருக்கேன், கேரட், வெங்காயம், பீன்ஸு, பச்சை மிளகா, அப்புறம் அவ்வளோதான் கோஸ் எடுத்துட்டுருக்கேன். இவ்வளவும் காய்கறி நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காய்கறியெல்லாம் வந்து நான் சாப் பண்ண போகிறேன் சாப்பரில் போட்டு. பிகாஸ் இது வந்து நம்ம யூஸ்வலாக கத்தியில் கட் பண்ணால் ரொம்ப பொடியாக கட் ஆகாது. இந்த ரைஸ் பேப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, தண்ணியில் வேறு நினச்சி பண்ணுவோம். அதனால் இதை வந்து நம்ம சாப் பண்ணால் தான், ரொம்ப பொடியாக சாப் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மோமோஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம சாப்பரில் போட்டுடலாம். இந்த சாப்பர் ஆக்சுவலி நான் வந்து அமேசானில் வாங்கினேன், பிஜிஎன் பிராண்டு. நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். பட் நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நல்லா இருக்குது. பிளேட் ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது இந்த பிராண்டு. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளில் தான் வாங்கினேன். அவ்வளோதான். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல பொடியாக ஆனால் தான் இது நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே தனியாக நமக்கு தெரியாது. வெஜ்ஜீஸு நல்லா ஒரு ஷேக் பண்ணி பண்ணோன்னா எல்லாமே ஈவனாக இந்த ஆனியன்ஸ் எல்லாம் கட் ஆகிடும். இப்போ ஆனியன் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது நிஜமாக. டேஸ்ட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிட்டான் என் பையன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு யூஸ்வலாகவே இந்த மோமோஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே இந்த வாவ் மோமோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஆள். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரைஸ் பேப்பரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரைஸ் பேப்பர் வந்து ரெடிமேடாக கிடைக்கிறது. உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ரைஸ் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பிராண்ட்ஸில் வருது. இல்லை ஜெப்டோவில் போட போகிறீங்க, பிக் பாஸ்கெட்டில் போட போகிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கூட இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. 160 ருபீஸோ 170 ருபீஸோ. அதில் வந்து நீங்கள் ஒரு 15-16 பீசஸ் நீங்கள் பண்ணலாம். 15-16க்கு மேலே பண்ணலாம், மோமோஸ் பண்ணலாம். கேரட் கட் பண்ணிட்டுருக்கேன். கேரட்டும் நல்லா பொடியாக ஆகணும். ஒரு பிளேட் எடுத்து இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். பட் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா எல்லா கலர்ஸ்லேயும் போடுறோமா. ஆனியன் வந்து பாருங்கள், ஆனியன் கலரு, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, அழகாக இருக்கும் கலரு பார்க்கவே. ஸோ கேரட் பொடியாக நறுக்கிண்டாச்சு. ஈஸியும் கூட இதில் சாப் பண்ணுறது, நம்ம இதில் கட் பண்ணுறத விட. அவ்வளோதான். ஸோ வெங்காயம் கட் பண்ணிட்டாச்சு, கேரட் கட் பண்ணிட்டாச்சு. ரைஸ் பேப்பர் நான் வந்து ஜெப்டோவில் வாங்கினேன், 160 ருபீஸ் சம்திங். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த என்ன பிராண்ட் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பீன்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பீன்ஸையும் இது பண்ணிக்கலாம், சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த காய்கறி கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. காய்கறி கட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இந்த ரைஸ் பேப்பரில் வச்சு அதுக்கப்புறம் அதை 2 ஆப்ஷன் இருக்குது இந்த ரைஸ் பேப்பரில் பண்ணுற மோமோஸு. ஒன்று நீங்கள் பேன் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம். உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தது அப்படின்னா. சப்போஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து ஆயில் வச்சு நம்ம வடை பண்ணுறோம்ல, பொரிச்சு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி பொரிச்சும் எடுக்கலாம். ஆக்சுவலி பொரிச்சு எடுத்தோம் ஆயிலில் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, நான் சும்மா பேனில் தான் வச்சேன். இது பேனில் வச்சதுனால கிட்டத்தட்ட அந்த மோமோஸ் மாதிரி வந்தது. ஆனால் என் பையன் வந்து எனக்கு மொறுமொறுன்னு வேணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு மொறுமொறுன்னு வேணும்னு சொன்னதுனால செகண்ட் டைம் நல்லா. நான் இது வந்து எண்ணெயிலே பண்ணல, எல்லாமே நான் பட்டரில் தான் பண்ணியிருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் டாஸ் பண்ணுறதும் பட்டரில் தான் பண்ணியிருக்கேன், டாஸ் பண்ணி. அண்ட் அந்த ரைஸ் பேப்பர் ஷீட்ஸை வந்து பேன் ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அதுவும் நான் பட்டரில் தான் பண்ணேன், ஆயிலில் பண்ணவே இல்லை. அதனால ரொம்ப வாசனையாக இருந்தது. அதனால செகண்ட் டைம் நான் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, நல்லா முறுமுறுன்னு எடுத்தோடனே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ பீன்ஸும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கோஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கோஸ் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் போராட்டமாக இருந்தது. அது கூட பயங்கரமாக சண்டை போட்டு எப்படியோ கொஞ்சத்தை கட் பண்ணிட்டேன் கோஸை.
கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கோஸ் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் நிறைய போட்டுட்டேன். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் கையில் கட் பண்ணி டக்கு டக்குன்னு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகிற ஆள் நான். ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்தீங்களா, எல்லாமே காய்கறி கட்டி பன்னீர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பன்னீரும் நல்லா எடுத்து நல்லா கையிலையே உதுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ பேன் வச்சுட்டாச்சு. இந்த பேனில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டர் போட்டு காய்கறி எல்லாம் டாஸ். இந்த பேன் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன், டப்பர்வேரில் வாங்கினேன் பிராண்டை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பாட்டை இதெல்லாம் நான் வாங்கினேன் ரீசெண்டாக. அவ்வளோதான். எனக்கு பேன் வந்து ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனோடனே நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எத்தனை மணிக்கு பண்ணுவோம், நாங்கள் நைட்டு பண்ணோம். ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். இதுதான் டின்னரு இன்றைக்கி எங்களுக்கு. ஸோ பட்டர் போட்டாச்சு. இந்த பட்டரில் தான் காய்கறி எல்லாத்தையும் நம்ம டாஸ் பண்ண போகிறோம். காய்கறியெல்லாம் அந்த டாஸ் பண்ணோம்ல இந்த பட்டரில், அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. இது ஒன்றும் இந்த காய்கறிலாம் வதக்கும் போது ஒன்றும் நம்ம பெருசாக போட போகிறதில்ல. இது சால்டட் பட்டர் தான். இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நான் வந்து பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுத்த பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பூண்டு போட்டுண்டாச்சு. பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதக்கிற நேரத்துலேயே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டுடலாம். பூண்டு வதங்கட்டும். இப்போது வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம்ல, வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின்னு இருக்கு. ஒன்றும் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அடுப்புலேயும் அந்த பேன் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பில் தான் வேக போகிறது. அதனால் ஓரளவு ஓகே. அப்புறம் கேரட்டு, பீன்ஸ், இப்போ எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டுடலாம். பன்னீர் மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள, பார்க்கவே ரொம்ப அழகாக இல்லை? எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண் ரொம்ப அப்படியே ஆசையாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இப்போது கோஸ் இருக்குது, கோஸையும் போட்டுடலாம். எல்லா காய்கறியும் போட்டுண்டாச்சு. பன்னீர் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. பச்சை மிளகாவும் நான் போட்டுட்டேன். பச்சை மிளகாவும் பீன்ஸ் கட் பண்ணல, அப்போவே வந்து பச்சை மிளகாவையும் அந்த பீன்ஸோடு சேர்த்து கட் பண்ணிட்டேன். அதனால் பொடி பொடியாக கட் எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு வதக்கிண்டாச்சு. சோயா சாஸ் டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வேண்டாம் அப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நான் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணினேன், ஏன்னா அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். இப்போ பன்னீரும் ஆட் பண்ணிட்டேன். ஓரளவு காய்கறிலாம் வதக்கிட்டு அதனால் பன்னீரும் ஆட் பண்ணிட்டாச்சு. நல்லா காய்கறியெல்லாம் ஃபுல்லாக மொத்தமாக அந்த பன்னீர் ஃபுல்லாக காய்கறியோட மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணி சால்ட்டு, பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா முடிச்சுக்கலாம். சால்ட், இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட். நான் எப்போவுமே சால்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா என் பையனுக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும். சால்ட் நிறைய இருந்தால் சாப்பிட பிடிக்காது அவனுக்கு. சால்ட்டு போட்டு காய்கறியெல்லாம் ஒரு வதக்கின்ட்டேன். பெப்பர் பவுடர் நீங்கள் போடணும். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், அப்புறம் பெப்பர், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது இந்த மோமோஸ்குள்ளே சாப்பிடும்போது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதனால் மேக்ஸிமம் சோயா சாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டேன். கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் காரம் பெப்பர் நிறைய போட்டேன்.
இல்லை கம்மியாக போட்டுக்கோங்க. கலர் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா பேப்பர் கம்மியாக போட்டுக்கோங்க. கலர் வந்து அந்த வெள்ளை ஒயிட் கலர்லேயே இருக்கணும் அப்படின்னா பேப்பர் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு. அவ்வளோதான், காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சோயா சாஸோட, உப்பு, சோயா சாஸ், பெப்பரோட காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இதுதான் பெரிய வேலை. இது ரெடி ஆகிடுது அப்படின்னா அந்த ரைஸ் பேப்பரில் வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணுறது ஒரு வேலையே இல்லை, சட்டன் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி. இதை நம்ம என்ன பண்ணலான்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இது ரெடி ஆகிடுது. அப்புறம் இந்த ரைஸ் பேப்பர் வேலை ஒன்று இருக்குது. அது வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் நினச்சி அதுக்குள்ளே இதை ஃபில்லிங் வச்சு பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கிண்டாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுடலாம். ஒரு கப்பில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். MOISOIன்னு இருக்குது, மோய் சோய் அப்படின்னு ஒரு பிராண்டு. இந்த ரைஸ் பேப்பர் கப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். இந்த தண்ணியில் நினச்சி நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சு இந்த ஃபில்லிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் காட்டுறேன் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ரைஸ் பேப்பர் வச்சு மைதா மாவில் யூஸ்வலாக மோமோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் ரைஸ் பேப்பர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது தட்டில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸ் பேப்பர் ஷீட் என்ன பண்ணுறேன்னா தண்ணியில் நினைக்கணும். ஒரு 20 செகண்ட்ஸ் வைக்கணுமா அந்த தண்ணியில், அப்போ தான் அது சாஃப்ட் ஆகும். ஹார்டாக இருக்குது. 20 செகண்ட்ஸ் அந்த தண்ணியில் அதை வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுறது. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வெஜிடபிள் ஃபில்லிங்ஸை உள்ளே வைக்க முடியும். அவ்வளோதான். பக்கத்தில் இன்னொரு பிளேட் வச்சுக்கோங்க. ஆயில் தடவியோ இல்லை சும்மா பட்டர் தடவியோ வச்சுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் நான் எதுவும் தடவில்லை, சும்மா பிளேட் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். மோமோஸை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரைஸ் பேப்பரில் பண்ணுறது. பட் இது ரைஸ் பேப்பர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் கூகுளில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து தான் இதை பண்ணேன். எந்தளவுக்கு ஹெல்த்தி, இது என்னது ஒன்றும் தெரியாது அதோடய பேக்ரவுண்ட் எனக்கு. ஸோ அந்த ரைஸ் பேப்பர் தண்ணி நினச்சி எடுத்து வச்சுட்டேன்ல, அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். இப்போ சும்மா பரப்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஸ்டஃபிங் எடுத்து அந்த ரைஸ் பேப்பர் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதுதான். கேமராவை ஒழுங்காக வைக்கலை, அதனால நான் அங்கே க்ளோஸ் பண்ணுறது கேமராவில் தெரியல. எனிவே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். நாலு பக்கமும் ஒரு மடி மடிச்சுட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு எடுத்து வைக்க வேண்டியது. அவ்வளோதான், ரெடி. இது வந்து கிழிஞ்செல்லாம் வெளியில் வராது. சும்மா பேக் பண்ணிட்டோம், உள்ளே வச்சு மடித்து பேக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய வச்சுட்டேன் ஸ்டஃபிங். ஆனால் செகண்ட் டைம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ரைஸ் பேப்பரை ஒரு 2-3 மடிப்பு மடிச்சிட்டேன். அதனால் அந்த ரைஸ் பேப்பரோட டேஸ்ட் தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெஜ்ஜீஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது என்ன சொல்கிறது, வெஜ் பஃப்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, ஆக்சுவலி அது பேக்கரியிலலாம். ஆனால் அது நல்லாவே இருக்காது. நான் பண்ணது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நானே போய் தங்க மோதிரம் வாங்கி என் கையில் போட்டுக்கலாம் போல் இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது 4-5 இதை பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா என் பையனால் வெயிட் பண்ண முடியல, அவனுக்கு டேஸ்ட் பண்ணி ஆகணும். அவன் பயங்கர ஆர்வம், இது எப்படி இருக்குன்னு. யூஸ்வலாக எனக்குமே வந்து இந்த ஆவியில் வேகிற ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை, இட்லி, இடியாப்பம் இதெல்லாம். இது ஆக்சுவலி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். ஆனால் நான் இதை பேன் ஃப்ரை பண்ணேன். ஆவியில் வேக வச்சு எடுத்தா எக்ஸாக்டாக மோமோஸ் மாதிரியே இருக்கும். நான் வேக வச்சு எடுக்கலாம், நான் பேன் ஃப்ரை பண்ணேன் இதை. ஸோ அதே பேன் காய்கறிலாம் வதக்கணும்ல, அதே பேனில்
கொஞ்சமாக பட்டர் விட்டு, இது எல்லாமே நான் பட்டரில் தான் பண்ணேன். பட்டர் போட்டு நல்லா மொறுன்னு பேன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஒரு செம்மையான ரைஸ் பேப்பரில் பண்ண மோமோஸ் ரெடி. இது பேக் ரெடியாக இருக்கா? பேக்கெட் எல்லாம் ஒட்டின்றது தெரியவே இல்லை ஆக்சுவலி, இதெல்லாம் ஒட்டிக்கும்னு. பட் எனிவே கிழிஞ்சு போகல, எல்லாம் ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுட்டேன். பேன் சூடானதுக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பட்டர் தடவிக்கலாம், ஏன்னா அதை ஒட்டிக்கக்கூடாது. நல்லா பட்டர் பட்டால் தான் வந்து அதை ஒட்டிக்காமல் இருக்கும் பேனில். ஸோ எல்லா இடத்துலையும் பட்டர் தெரிகிற மாதிரி போட்டுண்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பட்டர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பேக்கெட்ஸ், அந்த பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் பேனில் வச்சிடலாம் ஒன்று ஒன்றா. ஒட்டின்ட்டு பார்த்திங்களா, ஒன்று நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு. கிழியல, ஒன்றுமே வந்து கிழிஞ்சு காய்கறிலாம் வெளியில் வரல. அவ்வளோ அழகாக இருந்தது பேக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு 4 தான் போட்டேன், ஆனால் பெருசாக பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இது பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் டைம் கொடுத்து கேஸை சின்னதாக வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்குது, ஏன்னா மொறுன்னு வரணும் அப்படின்னா நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். இல்லை எனக்கு மோமோஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். அதை நான் வந்து ஒரு 5 போட்டதுனால இந்த பிரச்சனை. 2 போட்டால் ஒட்டிக்காது. ஆக்சுவலி ஒட்டிக்கல. ஸோ இது தனித்தனியாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பட்டரில் பண்ணதுனால அந்த வாசனை, அந்த காய்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. திருப்பி போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து வெந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஒட்டலை வேகிறதுக்கு முன்னாடி நிறைய போட்டோம் அப்படின்னா ஒன்று ஒட்டிக்கிறது. அவ்வளோதான். இந்த பேக்கெட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒன்று கூட வெளியில் வரல, காய்கறி பிஞ்சு ஒன்று கூட வெளியில் வரல. அவ்வளோ அழகாக இருக்குது பேக்கெட்ஸ் பார்க்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் வேலை தான் வச்சுக்கோங்களேன். இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி, காய்கறி தனியாக எடுத்து வதக்கி, இதை வந்து தண்ணியில் வச்சு போட்டு இதுக்குள்ளே வந்து பேக் பண்ணி இதை பேன் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் வேலை தான். பட் எனக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்லாம். வெளியில் கண்டதையும் வாங்கி சாப்பிடாம நம்மளே வந்து பண்ணி சாப்பிட்லாம். இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஹோட்டலில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுவேன். இப்போல்லாம் பயமாக இருக்குது ஹோட்டலில் எது வாங்கி சாப்பிட்றதுக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இப்போல்லாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் ரெடி. நன்னா பாருங்களேன், நான் போடும்போது அது வேறு கலரில் இருந்தது. இப்போ அதோடய கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. என்கிட்ட ஆக்சுவலி ஏர் ஃப்ரையர் இருக்குது. நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் நான் அவ்வளோ டைம் என்கிட்ட இப்போ இல்லாததுனால நான் வந்து பேன் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நல்லா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான்.
இதுக்கு ஒரு சாஸும் ரெடி பண்ணிக்கலாம், டிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் சிம்பிளாக சும்மா இந்த மைனீஸ் மாதிரி ஒரு டிப் ரெடி பண்ணி தொட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.